മമ്മി ഇന്നെന്താ ഈവനിങ് സ്നാക്സ്? ഇന്ന് മസാല കടലയാണ് ചെയ്യാൻ പോകുന്നത്. guys, இன்னைக்கு மம்மி மசாலா கடலை செய்ய போறாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா கடலை பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்க தேவையில்லை, நல்ல கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, சோம்பு லைட்டாக தட்டி கொஞ்சம் பொடியாக சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கோங்க. இனி கறி லீவ்ஸை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, இப்போ கடலை மாவு அரிசி மாவும் போட்டுட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு அரிசி மாவு உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்தி அதில் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணி சேர்த்திருக்கோம். டேஸ்டான மசாலா கடலை ரெடி. சூப்பராக இருக்கு. சுட சுட காஃபி, சூடான ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் எப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூடான ஸ்நாக்ஸ், சூடான காஃபி சூப்பராக இருக்குது.